Okay, so MLC ஆரம்பிக்கிறதுக்கு less than 10 days தான் இருக்கு. ஸோ எல்லாருமே டிஎஸ்கே பற்றி பேசுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸோட ஃபுல் ஸ்குவாடை பற்றி பார்த்துருவோமே. அட்லீஸ்ட் இந்த இயராவது டிஎஸ்கே ஒரு சாம்பியன்ஷிப் வின்னிங் சைடை பில்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக நினைச்சிருக்கும். வீடியோ லைக் தெரிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். டிஎஸ்கேட ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 19 பிளேஸ் இப்போதைக்கு இருக்காங்க. எப்படா 18 பிளேஸ் தானே அலோவ்டு மேக்ஸிமம், எப்படி 19 சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்மித் பட்டேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம எல்லாருமே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக இருப்பான்னு நினைச்சோம். அப்படி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்ளிமெண்டரி டிராஃப்ட் பிக்காக வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது டிஎஸ்கேயோட வெப்சைட்லேயே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா 19 பிளேஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் 9 ஓவர்சீஸ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்காங்க அண்ட் 10 டொமஸ்டிக் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருக்காங்க. டோட்டலாக 19 பிளேஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லி ஓவர்சீஸ் பிளேஸ்லேருந்தே போயிடுவோமே. நம்ம ஆல்ரெடி ஓவர்சீஸ் பிளேஸ் யார் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். இப்போ டீட்டெயிலாக அவங்கள பற்றி பார்த்துருவோம். ஸோ 5 பிளேசஸ் நம்மளோட கேப்டன் டெவான் கான்வே, மிச்சல் மார்ஷ், மார்க்கஸ் டாய்னஸ், டாரல் மிச்சல், டானவன் ஃபெரேரா, நூர் அகமது, நாண்ட்ரே பர்கர், ஆடம் மில்னே. ஸோ இதில் 4 பிளேஸ் பண்ணால் டிஎஸ்கே 2024 எடிஷன்லேயே இருந்திருப்பாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டு பிளேசஸ், டெவான் கான்வே, நூர் அகமது அண்ட் மார்க்கஸ் டாய்னஸ். ஃபர்ஸ்ட்லி ஃபேஃப் டு பிளேசஸ் நம்மளோட கேப்டன்லேருந்தே போயிடுவோமே. ஸோ ஃபேஃப்க்கு லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் சீசனாக இருந்துச்சு. 420 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் போன எம்எல்சி எடிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஃப் டு பிளேசஸ் தான். பட் கரண்ட் ஃபார்ம்னு பார்க்குறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக இந்த ஐபிஎல் 2025 சீசன் ப்ளே பண்ணியிருப்பாரு. 9 கேம்ஸில் வெறும் 202 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆவரேஜ் பண்ணால் கிட்டத்தட்ட 23 தான். ஸோ எஸ் புவர் ஐபிஎல் சீசனுக்கு அப்புறமா இப்போ இந்த எம்எல்சி சீசன் ப்ளே பண்ணுறதுக்கு வராரு. நெக்ஸ்ட் ஸ்டைலிஷ் ஓப்பனர் டெவான் கான்வே. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா எம்எல்சி 2024 டீசெண்டாகவே இருந்துச்சுங்க. 350s வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. ஃபேஃப் அண்ட் கான்வே இந்த காம்போவை பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. ஐபிஎல் சீசன் அவரோட கரண்ட் ஃபார்மே வந்து டிப் ஆகிருக்கு. அவரோட பர்சனல் லைஃப்லையுமே அவர் நிறைய லோஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த எம்எல்சி சீசன் வந்து அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசனாக அமையணும். ஏன்னா இங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா அவர் வந்து ஜேஎஸ்கே அண்ட் சிஎஸ்கேலையுமே கண்டினியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரட் நூர் அகமது. அவருக்குமே எம்எல்சி 2024 பெஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா வந்து டிஎஸ்கேயோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா அவர் தான் இருந்தாரு. 9 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. தென் சிஎஸ்கேக்காகவே இந்த இயர்ல பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தாரு. 24 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஸோ கிரேட் ஃபார்ம்ல இப்போ எம்எல்சி ப்ளே பண்றதுக்கு வராரு. கண்டிப்பா டிஎஸ்கேக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அண்ட் பார்க்கலாம் டிஎஸ்கே எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. ஹி இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் அவர் மெயின் ஸ்பின்னர்ஸ் இல்லையா. நம்மளோட 4th அண்ட் ஃபைனல் ஓவர்சீஸ் பிளேயர் ரிட்டென்ஷன் மார்க்கஸ் டாய்னஸ். லாஸ்ட் எம்எல்சி 2024ல பார்த்தீங்கன்னா 83 ரன்ஸ் அண்ட் 7 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு. ஐபிஎல்ல பிபிகேஸ் பண்ண அவர் ஒரு வூப்பிங் 11 crores சைன் பண்ணிருப்பாங்க இந்த ஐபிஎல் 25 ஆக்ஷன்ல. கொஞ்சம் டீசெண்டா தான் ப்ளே பண்ணிருக்காரு. பட் நாட் அப் டு த மார்க். அவர் கொஞ்சம் லோவர் டவுன் த ஆர்டர்ல சென்ட் பண்றாங்க. பட் பவுலிங்ல ஹி ஹஸ் பீன் கான்ட்ரிபியூட்டிங் வெரி வெல்ங்க. அவர் இப்போ இந்த குவாலிஃபயர் கேம்ல பார்த்தா வந்து ரோஹித் சர்மாவோட விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. அப்படியே டிஎஸ்கேட 5 நியூ சைனிங்ஸ் வருமே. கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 2 சீசன்ஸ் இந்த சீசன்ல வந்து டிஎஸ்கே அவங்களோட சைனிங்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணிருக்காங்கன்னு சொல்லிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் மார்ஷ் அன்எக்ஸ்பெக்டட் சைனிங். எப்படா மிச்சல் மார்ஷ் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ மிச்சல் மார்ஷ் அவருக்கு ஒரு பெஸ்ட் ஐபிஎல் சீசனா இருந்துங்க. ஃபர்ஸ்ட் டைமா மிச்சல் மார்ஷ் 500 ரன்ஸ் பிளஸ் வந்து ஒரு ஐபிஎல் சீசன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. இந்த சீசன்ல பண்ணா 627 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ண வரைக்கும் அவர் தான் இந்த ஐபிஎல் சீசன்ல 4th ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு. ஸோ ஃபைனல்ஸ் இன்னைக்கு நடக்க போறது. கண்டிப்பா ஸ்ரேயஸ் அண்ட் கோலி மைட் ஓவர்டேக். பட் இருந்தாலும் நம்ம மிச்சல் மார்ஷ்க்கு பெஸ்ட் ஐபிஎல் சீசனா இருந்துச்சு. எல்எஸ்ஜிக்காக வந்து ஓப்பனரா ப்ளே பண்ணிதாரு. பட் இங்க டிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு நம்பர் 3ல வந்து மிச்சல் மார்ஷை ப்ளே பண்ண வைக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம பிளேயிங் லெவன் வீடியோல வந்து பேசுவோம். பட் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மிச்சல் மார்ஷ் கண்டிப்பா 11ல இருந்தாங்கன்னா அதுல நோ டவுட். பட் அவர் எங்க ப்ளே பண்ண வைக்க போறாங்க அதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் டாரல் மிச்சல். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பிஎஸ்எல் சீசன் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ 9 கேம்ஸ்ல 241 ரன் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பண்ணா 154. 2024ல சிஎஸ்கேக்காக இவர் பண்ண பர்ஃபார்மன்ஸஸ் யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. 14 crores சிஎஸ்கே வந்து ரொம்ப அதிக தொகை கொடுத்து இவர் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதிக எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தோம். ஆனா இவரால் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஃபயர் பவர் தேவையா இருந்துச்சு. ஆனா இவரால் அதை டெலிவர் பண்ண முடியல. பேஸ்ட் ஆன் தி காம்பினேஷன்ஸ் கண்டிப்பா டிஎஸ்கே ஒரு பேக்கப் தான் சைன் பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. டெவால் பிரஸ், ஃபேஃப் டு பிளேசஸ்க்கு அப்புறமா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ல இவருமே ஒருத்தர் டானவன் ஃபெரேரா. ஸோ இவர் இப்போ டிஎஸ்கேல நியூவா ஆட் ஆகியிருக்காரு. ஸோ ஜேஎஸ்கேல கன்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் இவர். ஜேஎஸ்கேக்கு நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணியுமே கொடுத்துருக்காரு. ஒரு மேட்ச் வினர். அது எஸ்ஏ 2024ல அந்த மேட்ச் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. ஜேஎஸ்கே வர்சஸ் டிஎஸ்ஜி. நம்ம அந்த மேட்சை வின் பண்ணதான் பிளே ஆஃப் போக முடியும். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் எம்எஸ் தோனி மாதிரி நம்ம டானவன் ஃபெரேரா பர்ஃபார்ம் பண்ணி நம்ம பிளே ஆஃப்க்கு கூட்டிட்டு போயிருப்பாரு. அண்ட் இஸ் பார்ட் டைம் ஸ்பின்னர் டூ. அவர் நிறைய விக்கெட்ஸ் ஐ திங்க் வந்து ஜேஎஸ்கேக்காக இந்த எஸ்ஏ 20 சீசன்ல வந்து எடுத்திருப்பாரு. லிட்டரலி இஸ் அண்ட் விக்கெட் கீப்பர் டூ. பட் அவரை நீங்க டபிள்யூகேவா வச்சீங்கன்னா அவரோட பவுலிங் உங்களால யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து மோஸ்ட்லி டெவான் கான்வே தான் விக்கெட் கீப்பரா டிஎஸ்கேக்காக இந்த சீசன்ல இருக்க போறாரு. ஜேஎஸ்கேலே பார்த்துருவோம் ஜானி பாஸ்டோ தான் விக்கெட் கீப்பரா இருந்திருப்பாரு. அண்ட் இந்த ஐபிஎல் சீசன்ல கூட வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அவரை 75 lakhs பேஸ் பிரைஸ் கொடுத்து சைன் பண்ணியிருந்தாங்க. பட் டிசி அவருக்கான சான்சஸ் சரியா கொடுக்கல. எனிவே இப்போ டிஎஸ்கேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் அவர் மெயின் பேசஸ் ஆஃப் திஸ் சீசன் நாண்ட்ரே பர்கர். ஸோ நாண்ட்ரே பர்கர் இந்த எஸ்ஐ 20 சீசன்ல அவரால் ப்ளே பண்ண முடியாமல் போயிருச்சு ஜேஎஸ்கேக்காக. பிகாஸ் அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்ததுனால வந்து அவருக்கு பதிலாக
ஜோரன் ஹென்ட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேயரை ஜேஎஸ்கே சைன் பண்ணியிருப்பாங்க. நல்ல டால் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேசறவர். நம்ம டிஎஸ்கே ஸ்குவாட்ல டொமஸ்டிக்ல பார்த்தா 2 லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் இருக்காங்க, ஸ்டீஃபன் வீக் அண்ட் ஜியா ஹுல்லக். பட் இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும். நம்ம நாண்ட்ரே பர்கர் தான் கண்டிப்பா 11ல இருக்க போறார். அண்ட் ஐபிஎல் 2024 சீசன்ல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் டெலிவரிஸ் ஆஃப் தி சீசன் வந்து போல் பண்ணியிருப்பாரு. 153 km/hல ஒரு பாலை வந்து வீசி இருப்பாரு. லாஸ்டா ஆடம் மில்னே. ஸோ ஆடம் மில்னே தான் இப்போதைக்கு பிரச்சனை, பிகாஸ் அவர் வந்து ப்ளே பண்ண போறாரா இல்லையா அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அவர் வந்து இன்ஜுரியில இருக்கார் ரைட் நோ. இப்போ டிஎஸ்கே டொமஸ்டிக் பிளேஸ்க்கு வருமே. ஸோ 3 பிளேஸ் பண்ணா டிராஃப்ட்ல வந்து இந்த சீசன்ல பிக் பண்ணியிருப்பாங்க. ஆடம் கான், சுபம் ரஞ்சானே அண்ட் ஸ்டீஃபன் வீக். ஸோ இவங்க 3 பிளேஸ் பார்த்தா இப்போ டிராஃப்ட்ல நியூவா சைன் பண்ணிருந்தோம். இதுல சுபம் ரஞ்சானே இஸ் a player to note. கண்டிப்பா அவர் வந்து 11ல இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. ஒரு குவாலிட்டி மிடில் ஆர்டர் பேட்டர் இவரு. பட் இவர் வந்து பவுலிங் ஆல்ரவுண்டர் நம்ம சொல்லலாம். அண்ட் இவர் வந்து சியாட்டில் ஆர்கஸ்க்காக லாஸ்ட் 2 எடிஷன் வந்து ப்ளே பண்ணிருந்தார் எம்எல்சில. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடிஷன்ல பார்த்தா அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 151 இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன் பூரா தான் ப்ளே பண்ணியிருக்காரு. பட் இங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போற அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் டிஎஸ்கேல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் விக்கெட் கீப்பர் ஜோஷுவா ட்ராம். இவருமே செம குவாலிட்டியான பிளேயர். எம்எல்சி 2024 பிளே ஆஃப் கேம் அகைன்ஸ்ட் சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் வந்து டிஎஸ்கே ப்ளே பண்ணிருப்பாங்க. அந்த கேம்ல 56 of 36 டெலிவரி ஸ்கோர் பண்ணிருப்பாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா டிஎஸ்கே அந்த கேமை 10 ரன்ஸ் லூஸ் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட மிடில் ஆர்டர் பேட்டர் மிலிந்த் குமார். இவர் இந்த சீசன்ல பேட்டரா வந்து டிஎஸ்கேவோட 11ல இருந்தார்னா நான் மேட்சே வாட்ச் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல பேசிட்டு இருந்தாங்க. அவர் நிறைய மேட்சஸ் பேக் பண்ணி டிஎஸ்கே லாஸ்ட் சீசன்ல வாய்ப்புகள் கொடுத்தாங்க. அந்த தப்பை இந்த டைம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. அவருக்கு பதிலாக சாய் தேஜா முக்காமலாவை ப்ளே பண்ண வைக்கலாம் கைஸ். அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 21 தான். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்டர், செம்ம அக்ரெசிவா இருக்காரு. T20 18 கேம்ஸ்ல 639 ரன் ஸ்கோர் பண்ணிருக்காரு. அண்ட் அவர் ஆவரேஜ் 42, ஸ்ட்ரைக் ரேட் 152. அண்ட் நெக்ஸ்ட் டிஎஸ்கே அதிகமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கால்வின் சாவேஜ். நம்ம டிஎஸ்கேவோட கோட்னே வர சொல்லலாம். நிறைய மேட்சஸ்ல டிஎஸ்கே சிங்கிள் ஹேண்டடா வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்காரு. He was born in South Africa. அங்க தான் ப்ளே பண்ணிட்டார். தென் 2021ல யூஎஸ்க்கு மூவ் பண்ணி இப்போ இங்க பார்த்தா ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ நம்ம 2023லயே பார்த்தா கால்வின் சாவேஜ் வந்து சைன் பண்ணிருப்போம். இப்போ வரைக்குமே டிஎஸ்கேல அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. தென் நம்மளோட இன்னொரு பிளேயர் முகமது மோசின். இவரை பத்தி ரீசெண்டா ஒரு வீடியோல நம்ம பேசியிருப்போம். ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இவரு. இஸ் a பாகிஸ்தான் ஆரிஜின். ஆனா இப்போ பார்த்தா யூஎஸ்ல ப்ளே பண்ணிட்டு வராரு. அண்ட் லாஸ்ட்லி ஜியா ஹுல்லக். ஸோ இவர் பார்த்தா வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர். இவருமே பாகிஸ்தான் ஆரிஜின் தான். இவரோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஃபேவரட் கிரிக்கெட்டருமே பார்த்தா வசிம் அக்ரம்னு சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல. இவர்கிட்டயுமே நீங்க நிறைய மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்சஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ யா கைஸ், இதான் டிஎஸ்கேட ஃபுல் ஸ்குவாட். ஆஃப்கோர்ஸ் இன்னொரு பிளேயருமே இருக்கார், ஸ்மித் பட்டேல். அவரை பத்தி ரீசெண்டாக தான் ஒரு ஃபுல் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் அதை பார்க்கலாம், போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட ரேட்டிங்ஸ் ஃபார் டிஎஸ்கேஸ் 2025 ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பாக 9 out of 10 கொடுப்பேன். அண்ட் உங்களை நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பாய்.